ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா நினைக்கிறாங்க, ஏன் சோழன் நம்மகிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு, என்ன ஆச்சு இவருக்கு? அன்னைக்கு டின்னர்ல நம்மளை பிக்கப் பண்ண வந்ததுல இருந்தே இவர் மூஞ்சியே சரியில்லை, நம்மகிட்டையும் சரிவர பேச மாட்டேங்கிறாரு, என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இதை இவர்கிட்ட இன்னைக்கு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவர் வெளியில துணி துவைக்க வந்திருப்பாரு. அப்போ என்னாச்சுங்க சோழன், ஏன் என்னட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாப்புல. இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னவும், ஏங்க நான் சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறதில்ல, அப்புறம் எதுக்குங்க என்னை சொல்ல சொல்கிறீங்க அப்படின்னவும், அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு நிலா கேட்குறாங்க. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னும், இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. சொல்கிறேன் நிலா, ஆனால் இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன்ட்ட ராகவ பேசின விஷயத்தையும் ராகவ் நிலாவை ஸ்டேட்டஸில் வச்சுருந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டதும் நிலா ரொம்பவே ஷாக்காகிறாங்க. என்ன சொல்கிறீங்க சோழன் அப்படின்னு சொல்லவும், ஏன் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா, உங்களுக்கு அவரை பிடிக்காமையா இந்த அளவுக்குலாம் அவர் ஸ்டேட்டஸில் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும், வாயை மூடுங்க சோழன், என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. நான் ஆஃபீஸுக்கு வேலைக்கு தான் போகிறேன், கடலை போட போகலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக போயிடுறாங்க. அந்த கோபத்தோடையே ஆஃபீஸுக்கு வர்றாங்க. ஆஃபீஸுக்கு வந்ததும் ராகவ் ரூமுக்கு போய் ராகவ்கிட்ட கேட்குறாங்க, என்ன ராகவ் என்ன சொல்லி வச்சிங்க சோழன்ட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ராகவ் கொஞ்சம் கூட தயங்காம, ஆமாம் நான் சோழன்ட்ட சொன்னேன், என் ஆளை பத்திரமா பார்த்துக்க, அங்கே கொண்டு போய் விட்டதும் எனக்கு கால் பண்ணுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ தைரியம்தான் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவீங்க சோழன்ட்ட, சோழன் யாருன்னு தெரிஞ்சா இப்படியெல்லாம் சொல்லுவீங்களா அப்படின்னவும், நல்லாவே தெரியும் அவர் உங்கள் ஹஸ்பண்டு அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை கேட்டு ரொம்பவே ஷாக்காகிறாங்க நிலா. ஓ தெரிஞ்சுக்கிட்டு தான் வாட்ஸ்அப்பில் வேற போட்டோவெல்லாம் வச்சு கிஸ்ஸு ஹார்ட்டெல்லாம் போட்டு விட்டீங்களோ அப்படின்னு சொல்லவும், ஆமாங்க சோழன் உங்கள் ஹஸ்பண்டுன்னு தெரியும், நீங்கள் 2 பேரும் டைவர்ஸ் வாங்க போகிறீங்கன்ற விஷயமும் எனக்கு தெரியும், இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்களா, வேறு யாரும் சொல்லலை, உங்கள் வீட்டில் சேரன் ஒருத்தர் இருக்கார்ல அவர் தான் சொன்னார் என்கிட்ட, அவங்களுக்கு நடந்தது பொம்மை கல்யாணம் அப்படின்னு சொன்னார், இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச பிறகுதான் நான் உங்களை லவ் பண்ணவே ஆரம்பித்தேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட நிலாவுக்கு பயங்கர கோபம் வருது. ராகவ் உங்களை நான் எப்படியோ நினச்சிருந்தேன், ஆனால் இவ்வளவு கேவலமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, நீங்கள் இப்படி பேசின விஷயம் சோழனுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ராகவ் சொல்கிறாரு, என்னங்க நடக்கும், அவன் என்ன செஞ்சிட முடியும் என்னைய, இங்கே பாருங்க நிலா, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. நீங்களும் சோழனும் டைவர்ஸுக்கு ஏற்பாடு பண்ணது உண்மைதானே, எப்படி பார்த்தாலும் இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் 2 பேரும் பிரிய போகிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் யாரையாவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணி தானே ஆகணும், ஏன் அது நானாக இருக்கக்கூடாது அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. ஏன் ராகவ் இப்படி முட்டாள்தனமாக பேசுகிறீங்க, நீங்கள் என்னை நினச்சா போதுமா, நான் உங்களை விரும்ப வேணாமா, உங்கள் மேலே எனக்கு அப்படி ஒரு அபிப்பிராயமே எனக்கு கிடையாது, நான் விரும்பினா தானே நீங்கள் என்னை விரும்ப முடியும், நீங்கள் என்னை விரும்பினா நான் உங்களை ஏற்றுக்குருவேன்னு எந்த நம்பிக்கையில் என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க நிலா, உங்கள் மேலே நான் உயிரே வச்சிருக்கேன், ஏன் என்னைய புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ராகவ் திரும்ப திரும்ப அதையே சொல்லவும், என்னைய நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களை மகாராணி மாதிரி நான் வச்சுருப்பேன், உங்களுடைய அழகுக்கும் அறிவுக்கும் சோழன் உங்களுக்கு ஏற்ற ஹஸ்பண்டே கிடையாது, உங்களுக்கு ஏற்ற ஜோடி நான் தான் நிலா, புரிஞ்சுக்கங்க நிலா அப்படின்னு சொல்லவும், ராகவ் கொஞ்சம் பேச்சை நிப்பாட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க. உங்கள்கிட்ட இனிமேல் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக வெளியேறாங்க. இதை பார்த்த ராகவ் பதறி போய், நிலா நில்லுங்க நிலா, நிலா அவசரப்பட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ராகவ் சொல்கிறத எதையுமே காதில் வாங்காமல் ஆஃபீஸை விட்டு வேகமாக வெளியேறாங்க. கோபத்தோட பஸ்ஸும் ஏறி வீட்டுக்கும் வர்றாங்க. வீட்டுக்கு வந்தால் சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. கோபத்தோட வீட்டுக்குள்ளே வந்தவங்க பேக்க தூக்கி விட்டறிகிறாங்க. அதை பார்த்து சேரன், என்னப்பாச்சு, ஏப்பா ஏன் டென்ஷனாக இருக்க, ஏன் இவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டா ஆஃபீஸ்லேருந்து அப்படின்னு சொல்லி கேட்கவும், கொஞ்சம் வாயை மூடுறீங்களா, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சேரனை பார்த்து நிலா கேட்கவும், அப்படியே ஷாக்காகிறாரு சேரன். எதுக்கு இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சேரனை பார்த்து பேசவும், சோழன் பாண்டியன் பல்லவன் 3 பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சேரன் நாட்டை இப்படி பேசுறாங்க நிலா நீ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கும் பல்லவனுக்கும் கோபம் பயங்கரமா வருது. சோழனுக்கு அதை விட வருது. எவ்வளவு தைரியம் தான் நம்ம அண்ணனை பார்த்து முட்டாள்தனம்ங்கிறா, அறிவு இருக்கான்னு கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எந்திரிச்சு சோழன் நிலாவை ஓங்கி கண்ணத்தை சேர்த்து அறையிறாரு. எப்படி என் அண்ணனை பார்த்து நீ அறிவு இருக்கா, முட்டாள்தனமா பேசி வச்சிருக்கீங்க அப்படின்னு மட்டும் மரியாதை இல்லாம என் அண்ணனை பார்த்து எப்படி இந்த வார்த்தையை கேட்கலாம், என்னை எவ்வளவு வேணாலும் பேசலாம், ஆனா என் அண்ணனை பத்தி ஒரு வார்த்தை நீ தப்பா பேசுன
அவ்வளவுதான், நடக்கிற கதையே வேற. சேரன் பதறி போய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, டேய் உனக்கு என்னடா ஆச்சு, எதுக்குடா நிலாவை அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கடந்து பதற ஆரம்பிக்கிறாரு. பாண்டியன் கேட்கிறாரு, ஆமனே உங்களை இப்படி ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா எனக்கே கோவம் வருது, அப்புறம் சோழனுக்கு கோவம் வராதா, எப்படி அவங்க உன்னைய பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் கோவப்படுறாரு. பல்லவனும் கேட்கிறாரு, ஏன் நீ அண்ணனை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க, அண்ணே உங்க மேல உயிரே வச்சிருக்காரு, அவரை பார்த்து எப்படி நீ இந்த வார்த்தையை கேட்பீங்க அப்படின்ட்டு பல்லவனும் கோவப்பட்டு பேச, அதுக்கு நிலா சொல்றாங்க, எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா அப்படின்ட்டு நிலா ரொம்ப கோவமாவே கேட்குறாங்க. என்ன சோழன், உங்க அண்ணனை சொல்லவும் உங்களுக்கு கோவம் வருதா, என்னைய அடிக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டீங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லவும், உங்க அண்ணன் பண்ண காரியம் என்னன்னு தெரிஞ்சா நீங்களே உங்க அண்ணன் மேல கோவப்படுவீங்க அப்படின்னு நிலா சொல்றாங்க. அதுக்கு சோழன் கேட்கிறாரு, எங்க அண்ணன் என்னதான் பண்ணியிருந்தாலும் நாங்க கோவப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லவும், நான் சொல்ல போற வார்த்தையை கேட்டா கண்டிப்பா உங்க அண்ணன் மேல நீங்க 3 பேருமே கோவப்படுவீங்க அப்படின்னும், அப்படி என்னதான் எங்க அண்ணன் சொன்னாரு அப்படின்னு கேட்க, ராகவிட்ட போய் இவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, நமக்கு நடந்தது பொம்மை கல்யாணம், பேருக்கு தான் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, வெளியில தான் அவங்க பாக்குற பார்வைக்கு புருஷன் பொண்டாட்டி, ஆனா அவங்க எப்ப வேணாலும் டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு. இவர் இப்படி சொன்ன பிறகுதான் என்னைய அந்த முட்டா பையன் ராகவ் என்னைய விரும்ப ஆரம்பிச்சிருக்கான். அந்த தைரியத்துலதான் சோழன் உங்ககிட்ட ஏன் ஆளும் சொன்னான் பாருங்க, எனக்கு தெரியாமையே என்னைய லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான், இது எனக்கு தெரியாது, இவ்வளவுக்கும் யார் காரணம், சேரனா தானே காரணம், அவர் சொல்லாம இருந்தா அவன் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சிருப்பானா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா பேசுறாங்க. என்னன்னா நிலா சொல்றதெல்லாம் உண்மையா இல்லடா சோழா, அன்னைக்கு யதார்த்தமா அவர் ஆபீஸுக்கு போயிருந்தேன், நீ அன்னைக்கு ஏதோ ஆபீஸ்ல கலட்டா பண்ணிட்டு வந்தோம்னு அதுக்காக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போனேன், அந்த சமயம் பார்த்து உங்க 2 பேர்த்தையும் விசாரிக்க ஆரம்பிச்சாரு, அப்ப நிலா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாரு, அப்பதான் நான் யதார்த்தமா சொன்ன வார்த்தை இதெல்லாம், இதை இவர் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நிலாவை லவ் பண்ணுவார்னு யாருக்குடா தெரியும், நான் யதார்த்தமா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நிலா சேரனை பார்த்து கேட்குறாங்க, நீங்க யதார்த்தமா சொன்ன வார்த்தைனால இன்னைக்கு அவன் மனசுல ஆசைகளை வளர்த்துக்கிட்டு நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கிருவேன்னு என்னட்டே திமிரா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட சோழன் நிலாவை பார்த்து கேட்குறாங்க, அப்படின்னா நீங்க அவனை விரும்பலையா அப்படின்னு சொல்லவும், சோழன் என்ன பேச்சு பேசுறீங்க, என்ன உங்க அண்ணனை மாதிரி நீங்களும் முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்படியெல்லாம் கேள்வி கேட்கறதுனால தான் நான் இந்த வார்த்தையை சொல்ற மாதிரி இருக்கு, சேரனாவும் எங்க எப்படி பேசுறதுன்னு இல்லாம எல்லாத்தையும் ஒரே மாதிரி நினைச்சு பேசுறாரு, அதுவே இப்ப எனக்கு வினையா வந்துருச்சு, நான் அதை நினைச்சு ஃபீல் பண்ணா நீங்க என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், சோழன் தயவு செய்து என்னை புரிஞ்சுக்குங்க சோழன், நான் ராகவிட்ட அந்த மாதிரி நான் பழகவே இல்லை, அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இருந்ததே இல்லை, எனக்கு சேரன் அண்ணா மேல இவ்வளவு கோபம் வர்றதுக்கு காரணம் எதுக்கு, நம்ம குடும்ப விஷயத்த அவன் யாரு அவன்கிட்ட போய் எதுக்கு சொல்லணும், அதை நினைச்சுதான் நான் இவ்வளவு கோபமா சேரன் அண்ணாவை பேசினேன், இது தப்பா, என் குடும்பம் நினைச்சு என் அண்ணனை திட்டுறது தப்பா அப்படின்னு கேக்குறாங்க. நிலா சொன்னதை கேட்டு எல்லாரும் அப்படியே கண்கலங்க ஆரம்பிக்கிறாங்க. சோழன் சொல்றாரு, என்னை மன்னிச்சுக்கங்க நிலா, உங்களை அடிச்சதுக்காக சாரி நிலா அப்படிங்கிறாப்ல.